KPK ஜெயக்குமாரின் உடல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்டது. காணவில்லை என தேடப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங் இன்று சடலமாக மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சொந்த ஊரான கரைசுத்துப்புதூரில் உள்ள வீட்டு தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரின் உடல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். தகவல்களை பகிரலாம். காணாமல் போனதாக காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டு அவரை தேடப்பட்டு வந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் எரிந்த நிலையில் அவரது சொந்த தோட்டத்திலிருந்து இன்று காலை மீட்கப்பட்டது. தற்போது அவரது உடல் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்குள்ள பிரேத பரிசோதனை கூடத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இனிமேல் தான் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரேத பரிசோதனையை பொறுத்தவரைக்கும் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள நபர்கள் அது குழுக்களுடன் சேர்ந்து அந்த பிரேத பரிசோதனை முழுமையாக வீடியோ காணொலி பதிவு செய்து அந்த பிரேத பரிசோதனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் இதில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியே தெரிய வரும். ஆனால் இதுவரை கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்துமே கொலைக்கான ஆவணங்களாக கிடைக்கப்பட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தரப்பிலும் அந்த ஊர் பகுதி மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அங்கு கிடைக்கப்பட்ட மணல் மற்றும் சாம்பல் துகள்கள், அதே போல அங்கு கிடைக்கப்பட்டிருந்த அவரது ஆதாரங்கள், ஆதார் கார்டு போன்ற போட்டோ போன்ற புகைப்பட ஆதாரங்கள் அனைத்துமே ஒரு பக்கம் கிடக்க, அவர் மட்டும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில், அதாவது இரும்பு கம்பியால் அவர் 2 கால்கள் கட்டப்பட்டது பார்க்கும்போது தெரிகிறது. அந்த 2 கால்களும் கட்டப்பட்ட நிலையில் அவர் தென்னை